அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மிச்சி செஞ்சாங்க, நான் அந்த வீடியோ தான் எடுத்து போடுறேன். முதல்ல மிளகாயை துவைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு உலக்க வச்சு ஒரு 10-15 தடவை குத்தி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொட்டும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து விதையெல்லாம் ரிமூவ் ஆகி அடியில் இருந்தது. இதை அப்படியே இன்னொரு பக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பக்கெட்டில் ஒரு பக்கெட் அளவுக்கு மிளகாயை துவைச்சி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா நெடி வரும், அதனால இதை துவைக்கும் போது கொஞ்சம் காத்தோட்டம் இருக்க இடமா வச்சு துவைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இரும்பு வாணலியில் ஜீரகம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போது நிறையா போட்டுட்டோன்னா வடக்கல்ல அது ஈவனாக பொரிஞ்சு வராது. அதனால் அளவளவாக போட்டு வறுத்து எடுக்கும்போது ஜீரகம் நல்லா ஈவனாகவே சூடாகி சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பொரிஞ்சு வந்துடுது. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கப்புறமா மீதமுள்ள இன்னும் கொஞ்சம் சீரகத்தையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு அதில் ஆட் பண்ணி வறுத்து எடுக்கிறப்போ ஈஸியாக வறுபட்டு வந்துடும். இரும்பு வடக்கல்லுங்கிறதுனால சூடு இருந்துகிட்டே இருக்கும், அதனால ஈஸியாக வறுத்து எடுத்துக்கலாம். காத்தோட்டமாக உள்ள இடத்துல வறுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு நெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சீக்கிரமே வறுபட்டுரும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இனி இதையும் நம்ம வறுத்து வச்சிருந்த ஜீரகத்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆறட்டும், அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரொம்ப காரமாக போயிடும் மிளகாய்த்தூள். மிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு சூடானதும் அதையும் வறுத்து வச்சுருந்த ஜீரகம் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கல் சூடாக இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக வறுபட்டு வந்துடும். வெந்தயம் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். பாருங்கள், வெந்தயமும் வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுறலாம். அடுத்தது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம துவைச்சி வச்சுருந்த மிளகாய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, அது போக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை முதல்ல பொரித்து காய வச்சு வச்சுருந்தது, அதனால் ஈரப்பதம் இருக்காது, சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை தனியாக போட்டு ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணலன்னா மிளகாயோட நெடி ரொம்பவுமே ஜாஸ்தியாக வரும். அதனால தான் முதல்ல எண்ணெய் ஊற்றி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மீதமுள்ள எல்லா மிளகாயுமே எண்ணெய் ஊற்றி மிளகாய், உப்பு, மிளகாய், கறிவேப்பிலைன்னு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மிளகாயுமே வறுத்து எடுத்தாச்சு. அதையும் ஆற விட்டுறலாம். வறுத்து எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களையும் ஆற விட்டுறலாம். அது ஆறுற கேப்பில் வாணலியில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி, கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறத விட கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னா அரைக்க தானே போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. அதில் வர மணத்தை விட கட்டி பெருங்காயத்தில் மணம் இன்னுமே நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா பெருங்காயத்தையும் பொரிச்சு எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்கள் கூட
ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வறுத்து வச்ச எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்லேயே அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிளகாய்த்தூள் அரைக்கிற கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கலாம். நான் அரைச்சி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நல்ல கலராக மிளகாய்த்தூள் இந்த மாதிரி தான் மணமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.